ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அம்பிகையின் தரிசனம் பெற அபிராமி அந்தாதியின் இந்த 50வது பாடலை நாம் பாட வேண்டும். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கியன் ராயகி ஆதியுடையாள் சரணம் நரண் நமக்கே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அபிராமி அந்தாதியின் 25வது பாடலில் அடியாரை பேணி வணங்கி அவரை பின்பற்றினால் பிறவிப்பிணி நீங்கும் என்று பட்டர் குறிப்பிட்டார். அடியார் என்பது சத்குரு. சத்குருவை சரணடைந்தால் அவர் நமக்கு அருளும் ஜெபம் தியானம் பிறவி இல்லாமல் செய்துவிடும். இப்படி மகிமை பெற்ற நாமங்களை பட்டர் இந்த பாடலில் கூறுகிறார். லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமாக்களை உடையது. பட்டர் இடைவிடாது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து அர்ச்சித்து அம்பாளை வழிபட்டவர். 1000 நாமாக்கள் கொண்ட லலிதா சகஸ்ரநாமம் நாமத்தில் இருந்து சில நாமாக்களை இந்த பாடலில் பட்டர் எடுத்துரைக்கிறார். இதை நாம் பார்க்கலாம். நாயகி, ஒப்பற்று விளங்கும் ஒரே தலைவி, ஒப்பற்ற ஒரே நாயகன் சிவபெருமான். சிவபெருமானின் பத்னி அம்பாள் ஒப்பற்ற நாயகி. நான்முகி, நான்முகன் பிரம்மா பத்னி சரஸ்வதி. நான்முகங்களை கொண்டவள். ஆகாயம் முதல் ஜலம் வரை 4 தத்துவமானவள். பிரம்மாவின் படைப்பு தொழிலை செய்பவள். நாராயணி, நாரம் என்றால் அஞ்ஞானம், அஞ்ஞானத்தை போக்குபவள். நாரம் தண்ணீர் என்றும் சொல்வர். அயனம் என்றால் வழி, ஆதாரம். நாராயணன் ஜலத்தை ஆதாரமாக கொண்டவர். இவர் சகோதரி நாராயணி. கை நளின பஞ்ச சாயகி. நளினம் என்றால் தாமரை, சாயகம் என்றால் அம்பு, பஞ்ச என்றால் 5. கையில் 5 மலர் அம்புகளை கொண்டவள் எனப் பொருள். நளினம் என்பது மிருதுவானது என்று குறிக்கும். மிருதுவான கைகளில் மிருதுவாக 5 மலர் அம்புகளை ஏந்தி நிற்பவள். 5 மலரம்புகள் என்னவென்றால் தாமரை, மாம்பூ, அசோகம், முல்லை, நீலோத்பலம். இந்த 5 மலர் அம்புகளை அம்பாள் தனது வலது கைமேல் கையில் இந்த மலர்களை ஏந்தியுள்ளாள். மனம் என்பது கரும்புவில். 5 இந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், இவைகளே மலரம்புகள். ஆகவே மனதையும் பஞ்சேந்திரியங்களையும் அம்பாள் அடக்கி ஆள்பவள். சாம்பவி, சிவபெருமானுக்கு சாம்பன் என்ற பெயர் உண்டு. சம்பு என்ற பல நாமங்கள் சிவபெருமானுக்குண்டு. சம்பு என்றால் சுகம் அருளபவன் என்று பொருள். சிவபெருமான் செய்யும் சம்ஹாரத் தொழில் சுகம் தரும். இது துன்பம் வரும்போல தோன்றினாலும் சிந்தித்து பார்த்தால் சுகம் என்பது புரியும். சாம்பனுடைய பத்னி சாம்பவி என்ற அம்பாள் அழைக்கப்படுகிறாள். சங்கரி, சங்கரனின் பத்னி. சம் என்றால் மேலான, கரர் என்றால் கரங்களை உடையவர். இப்படி சங்கரர் என்றால் மங்களகரமான கரத்தை உடையவர். இவரின் சக்தியாக இருப்பவள் சங்கரி. ஷியாமளை, அம்பாள் மேக நிறம் கொண்டவள். சகல கலைகளிலும் சிறந்து விளங்க ஷியாமளியை ஆராதிக்க வேண்டும். பட்டர் சகல கலைகளையும் மாலையாக அணிந்து விளங்கும் ஷியாமளை என்று அபிராமி அன்னையை போற்றி பாடுகிறார். உயர்ந்த நாக வர்க்கங்களை மாலையாக அணிந்து விளங்குபவள் அபிராமி. கொடிய விஷத்தையும் கைஸ்பர்ஷம் மூலம் அமிர்தமாக்கியவள் அபிராமி. சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டதாகவும் அம்பாள் கண்டத்திலேயே தடுத்து நிறுத்திவிட்டாள். இது அம்பாளை உயர்த்தி காட்டுகிறது. சிவன் பாதி விஷம் உண்டாலும் சக்தி பாதி உடல், அதை ஜீரணித்து விட்டது. இது எப்படி என்றால் சிவசக்தி அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருப்பதால் உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து காட்சி தருவதுதான். சிவனுக்கு மன்னிக்கத்தான் தெரியும். ஆனால் அபிராமி மன்னிப்பது மட்டுமல்லாமல் கொடியதை நல்லதாகவும் மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்றவள் என்று அபிராமி பட்டர் அம்பாளை உயர்த்தி கூறுகிறார். அப்புறம் வாராகி. வாராகம் என்பது பன்றி. திருமால் பூமி தேவியை காக்க வராக அவதாரம் எடுத்தார். இந்த வராக பெருமானுக்கு சக்தி அளித்தவள்தான் வாராகி என்ற அம்பாள். வாராகி நமக்குள்ளே உள்ள அழுக்குகளை துடைத்து தூய்மையாக்குபவள். விஷ்ணு சக்திகளுக்குள் ஒன்றானவள் வாராகி.
வாராகி என்ற ரூபத்தை அம்பாள் எடுத்தது பண்டாசுர போரில் பண்டாசுரனை எதிர்த்து அவனை வெல்வதற்காகத்தான். அடுத்தது சூலினி என்ற பெயர். சூலினி என்று அழைக்கிறார் அபிராமிப்பட்டர் அம்பாளை. அம்பாள் ஆயுதங்களை கையில் ஏந்தியுள்ளதால் சூலினி என்று அழைக்கப்படுகிறாள். கொடிய அசுரர்களை திருத்த கொடிய ஆயுதங்களை ஏந்தியுள்ளாள். அண்ட பிண்டங்களை அம்பாள் வயிற்றுக்குள் அடக்கி வைத்திருப்பதால் உலகை சூழ்கொண்ட சூலினி என்று சொல்வார்கள். மாதங்கி என்று கூப்பிடுகிறார் பட்டர். மதங்க முனிவரின் மகள் மாதங்கி. இசைக்கும் குலம் மதங்கம். இக்குலப்பெண்ணாக அவதரித்தவள். ஆகவேதான் இசை வடிவில் நின்ற நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். கா என்ற சொல்லுக்கு பொருள் சரஸ்வதி. மா என்றால் மகாலட்சுமி, காமாட்சி. சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் நேத்திரங்களாக உடையவள் காமாட்சி. மா என்றால் செல்வம், செல்வத்தின் ஒரே இருப்பிடமானவள் மாதங்கி. மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் ஒரு உருவமாக காட்சி அளிப்பவள் அம்பாள். ஆகவே அம்பாள் மாதங்கி என்றும் அழைக்கப்படுகிறாள். ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் அம்பாளின் 1000 நாமங்களில் அழகாக 11 நாமங்களை பழத்தின் சாறு போல பிழிந்து எடுத்து தருகிறார் பட்டர். 11 என்பது ஜாதகத்தில் லாபஸ்தானம் என்பார்கள். இந்த 11 நாமங்களையும் உச்சரிப்பவர்களுக்கு அம்பாள் உயர்ந்த எவருக்கும் கிட்டாத லாபம் கிடைக்கும் என்கிறார். அம்பாளின் அருளும் கிடைக்கும். கியாதி என்றால் கீர்த்தி. அம்பாளின் கீர்த்தி சொல்லாலோ எழுத்தாலோ எடுத்து கூறிவிட முடியாத காரியம். இந்த 11 நாமாக்கள் மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் அளவற்ற கீர்த்தி உடையவள் என்பதை ஆயகி ஆதி உடையாள் என்கிறார். இந்த நாமாக்கள் மூலம் அம்பாளின் அளவற்ற சிறப்பு உணர வேண்டும் நாம். இந்த நாமாக்களை உச்சரித்து அம்பாளின் திருவடி பணிவதே நமக்கு அரணாகும் என்கிறார் பட்டர். இப்படி பெருமை கொண்ட அன்னை அபிராமியின் அற்புத திருவடியில் சரணடைந்து அவள் நாமங்கள் உச்சரித்து நாம் மகிழ்வுடன் வாழ்வோம். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.